குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி. இந்த வார ராசி பலன் கணித்து வழங்குபவர் ஜோதிட ரத்னம் டாக்டர் வி கோவிந்தராஜன். சொன்னதே செய்ய துடிக்கும் மேசராசி நேயர்களே, சுக்கிரன் 8 உள்ளதால் பிரியமான நட்பு ஏற்படும். 7 புதன் இருப்பதால் மனசோர்வு குறையும். பரணி நட்சத்திரக்காரர்களே, பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தரும் வாய்ப்பு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே, அரசாங்க விஷயங்கள் சுமூகமாக முடியும். வழக்கில் வெற்றி பெறுவீர்கள். கன்னி பெண்களே, உங்களின் புது முயற்சிகளை பெற்றோர் ஆதரிப்பார்கள். அஸ்வினி நட்சத்திர அரசியல்வாதிகளே, உங்கள் உழைப்பிற்கு தகுந்த புகழ் சற்றே தாமதமாகும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் வேலைகள் சீராக செல்லும். மேசராசி நேயர்களே, முயற்சியால் சாதிக்கும் வாரம் இது. அதிர்ஷ்ட தேதிகள் 26, 28, 29. அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. அதிர்ஷ்ட நிறங்கள் கிரே, இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. ரிஷபராசி நேயர்களே, குரு 5 நீடிப்பதால் பழைய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். பூர்வீக சொத்தை சீர் செய்வீர்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களே, சுக்கிரன் 7 இருப்பதால் உடல் நல குறைவு ஏற்படும். பிள்ளைகள் உங்களை புரிந்து கொள்வார்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு டென்ஷன் வந்து செல்லும். அரசு விவகாரங்களில் அலட்சியம் காட்டாதீர்கள். கன்னி பெண்களே, கல்வியை தொடரும் வாய்ப்பு வரும். அரசியல்வாதிகளே, கவனமாக செயல்படுங்கள். மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் பாராட்டு உண்டு. ரிஷபராசி நேயர்களே, கவனமாக வேலையை செய்ய வேண்டிய வாரம் இது. 6 புதன் இருப்பதால் பணவரவு உண்டு. அதிர்ஷ்ட தேதிகள் 25, 28, 30. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. அதிர்ஷ்ட நிறங்கள் மின்ட் கிரே, வயலட். அதிர்ஷ்ட திசை தெற்கு. மிதுன ராசி நேயர்களே, ராகுவும் சனியும் வலுவாக இருப்பதால் நினைத்த காரியம் நிறைவேறும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வேகமாக முடியும். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். 7 செவ்வாய் நிற்பதால் மனைவியின் பாசம் குறையாது. புனர்பூச நட்சத்திர பெண்களே, பெற்றோர்களின் அரவணைப்பு அதிகமாகும். அரசியல்வாதிகளே, கட்சி மேல்மட்டத்தை பகித்துக் கொள்ளாதீர்கள். உத்தியோகத்தில் கவனம் தேவை. மிதுன ராசி நேயர்களே, சுக்கிரன் 6 இருப்பதால் பிரிவு ஏற்படும். புதன் 5 இருப்பதால் அவமானம் நிலைக்கும். அதிர்ஷ்ட தேதிகள் 24, 25, 30. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட திசை வடக்கு. கடகராசியில் பிறந்தவர்களே, செவ்வாய் 6ஆம் வீட்டிலும் சூரியன் 3லும் இருப்பதால் உங்கள் முன்னேற்ற பாதையில் இருந்த தடைகள் நீங்கும். திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள். பூச நட்சத்திர தொழிலாளர்களுக்கு அரசாங்க அதிகாரிகளின் நட்பு கிட்டும். கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள். வழக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அரசு காரியத்தில் அனுகூலம் உண்டு. ஆயில்ய நட்சத்திர கன்னி பெண்களே, பெற்றோரை கலந்தோசித்து வருங்காலம் குறித்து சில முடிவுகள் எடுப்பீர்கள். அரசியல்வாதிகளே, வீண் நட்பு வைத்துக் கொள்ளாதீர்கள். வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி லாபம் சம்பாதிப்பீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் சண்டை வேண்டாம். கடகராசி நேயர்களை, நினைத்ததை முடிக்கும் வாரம் இது. சுக்கிரன் 5 இருப்பதால் தர்ம வழியில் லாபம் உண்டு. 4 புதன் இருப்பதால் நன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட தேதிகள் 24, 25, 27. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், கருநீலம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. சிம்ம ராசி நேயர்களே, குரு 2 இருப்பதால் சாணக்கியத்தனமாக காரியம் சாதிப்பீர்கள். கல்வியாளர்கள் அறிஞர்களின் நட்பால் தெளிவடைவீர்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பூர்வீக சொத்தில் சில மாற்றம் செய்வீர்கள். வழக்கு சாதகமாகும். வருமானம் உயரும். பிள்ளைகள் முன்னேற்றத்தில் அக்கறை கொள்வீர்கள். செவ்வாய் 5 இருப்பதால் மகளின் திருமண விஷயத்தில் கவனம் தேவை. பூர நட்சத்திர பெண்கள் அமைதியாக செயல்பட வேண்டும். அர்த்தசாஷ்டம சனி தொடர்வதால் மறைமுக விமர்சனங்கள் அதிகமாகும். உத்திர நட்சத்திர அரசியல்வாதிகளை யாரையும் விமர்சிக்க வேண்டாம். சமயோஜித புத்தியால் வெற்றி பெறும் வாரம் இது. சுக்கிரன் 4 இருப்பதால் சொந்த பந்தங்கள் உறவு மேம்படும். புதன் 3 இருப்பதால் அறிவுத்திறன் குறைவு ஏற்படும். அதிர்ஷ்ட தேதிகள் 24, 26, 28. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. அதிர்ஷ்ட நிறங்கள் பிங்க், மயில் நீலம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. கன்னிராசி நேயர்களே, தனாதிபதி சுக்கிரன் 3ஆம் வீட்டில் அமைந்திருப்பதால் வியாதி நீங்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களே, உங்கள் ரசனைக்கேற்ப இல்லம் அமையும். சித்திர நட்சத்திரக்காரர்களே, ஜென்மகுரு தொடர்வதால் அரசு காரியங்கள் தாமதமாகும். கன்னி பெண்களே, உயர்கல்வியில் ஆர்வம் பிறக்கும். அரசியல்வாதிகளே, கட்சியில் செல்வாக்கு கூடும். வியாபார வளர்ச்சி பெறும். கன்னிராசி நேயர்களே, இலக்கை எட்டும் வாரம் இது. புதன் 2 இருப்பதால் நன்மைகள் உண்டு. அதிர்ஷ்ட தேதிகள் 26, 28, 30. அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. அதிர்ஷ்ட நிறங்கள் மெரூன், பிரவுன். அதிர்ஷ்ட திசை மேற்கு. பண்பான துலாம் ராசி அன்பர்களே, சனி தொடர்வதால் ஒரு பக்கம் சோர்வு என இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 2 இருப்பதால் மங்களமான பொருட்களால் லாபம் ஏற்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பெரிய பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் கூடி வரும். ஷேர் மூலம் லாபம் வரும். 12 குருவும் சூரியனும் மறைந்திருப்பதால் மறைமுக பிரச்சனைகள் வந்து போகும். அரசு காரியங்கள் பலிதமாகாது. அரசியல்வாதிகளே, எதிர்க்கட்சிகளை விமர்சிக்க வேண்டாம். விசாக நட்சத்திர கன்னி பெண்களே, யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம். வியாபாரத்தில் லாபம்
லாபம் பெருகும். உத்தியோகத்தில் சலுகைகள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, கனவுகள் நனவாகும் வாரம் இது. புதன் 1 இருப்பதால் பயணங்கள் உண்டு. அதிர்ஷ்ட தேதிகள் 24, 29. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. அதிர்ஷ்ட நிறங்கள் மயில் நீலம், பிங்க். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. விருச்சிக ராசி நேயர்களே, சூரியனும் குருவும் லாப வீட்டில் வலுவாக அமைந்திருப்பதால் புகழ் கூடும். சொத்து வழக்கில் சாதகமாக தீர்ப்பு வரும். அனுஷ நட்சத்திரக்காரர்களே, பிள்ளைகளை புதிய வழியில் நடத்துவீர்கள். உறவினர் தோழிகளால் ஆதாயம் உண்டு என்றாலும் ஜென்ம சனி தொடர்வதால் சின்ன சின்ன போராட்டங்கள் வந்து போகும். கன்னி பெண்களே, எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடிப்பீர்கள். அரசியல்வாதிகளே, கட்சி முன்னேறுவீர்கள். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களே, உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு பெருகும். விருச்சிக ராசி நேயர்களே, நற்சிந்தனையால் முன்னேறும் வாரம் இது. அதிர்ஷ்ட தேதிகள் 24, 26, 27. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. அதிர்ஷ்ட நிறங்கள் ரோஸ், பச்சை. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. தனுசு ராசி நேயர்களே, கேது வலுவாக அமைந்திருப்பதால் தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். பணப்புழக்கம் உயரும். கட்டிட வேலை தொடங்குவீர்கள். திருமண முயற்சி கைகூடி வரும். அந்நியரால் உதவிகள் உண்டு. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனை முடிவுக்கு வரும். பிள்ளைகளிடம் அதிக கண்டிப்பு காட்ட வேண்டாம். போராட நட்சத்திர அரசியல்வாதிகளே, கட்சி ரகசியங்களை வெளியிட வேண்டாம். வியாபாரத்தில் லாபம் ஈட்டுவீர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். தனுசு ராசி நேயர்களே, எச்சரிக்கையாக செயல்படும் வாரம் இது. சுக்கிரன் 12 வருவதால் லாபம் உண்டு. புதன் 11 இருப்பதால் சந்தோஷம், பணம் விருத்தி பெருகும். அதிர்ஷ்ட தேதிகள் 25, 28, 29. அதிர்ஷ்ட எண்கள் 4, 7. அதிர்ஷ்ட நிறங்கள் பிரவுன், வெளிர் நீலம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. மகர ராசி நேயர்களே, ராஜ கிரகங்களான குருவும் சனியும் வலுவாக அமைந்திருப்பதால் பெரிய திட்டங்களை தீட்டுவீர்கள். வீடு வாங்கும் ஆசை நிறைவேறும். திருவோண நட்சத்திர பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். இடம் பொருள் ஏவலறிந்து பேச பாருங்கள். யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை, எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்களே நேரடியாக சென்று முடிவெடுப்பது நல்லது. சூரியன் 9ஆம் வீட்டில் இருப்பதால் தந்தையாருடன் மனம் கடிந்து கொள்வீர்கள். அரசியல்வாதிகளே, மற்றவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள். கன்னி பெண்களே, வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் எல்லோராலும் பாராட்டப்படுவீர்கள். மகர ராசி நேயர்களே, மரியாதை கூடும் வாரம் இது. புதன் 10 இருப்பதால் சுப நிகழ்வுகள் உண்டு. அதிர்ஷ்ட தேதிகள் 28, 30. அதிர்ஷ்ட எண்கள் 7, 9. அதிர்ஷ்ட நிறங்கள் வெளிர் மஞ்சள், ஊதா. அதிர்ஷ்ட திசை வடக்கு. கும்பராசி நேயர்களே, செவ்வாய் 11ஆம் இடத்தில் வலுவாக நிற்பதால் மன போராட்டங்கள் நீங்கும். எதிர்பார்த்த பணம் வரும். சொத்து விற்பது லாபகரமாக முடியும். சதய நட்சத்திரக்காரர்களே, சொந்த பந்துகளின் சுயரூபத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப இனி செயல்படுவீர்கள். குருவும் சூரியனும் சரி இல்லாததால் முன்கோபம், வேலை சுமை வந்து செல்லும். போராட்டாதி நட்சத்திர அரசியல்வாதிகளே, மதிப்பும் மரியாதை கூடும். கன்னி பெண்களே, கல்வியில் கவனம் செலுத்த பாருங்கள். கும்பராசி நேயர்களே, பேச்சை குறித்து செயலில் வேகம் காட்டும் வாரம் இது. சுக்கிரன் 10 இருப்பதால் பொருள் சேதம், கலகம் ஏற்படும். புதன் 9 இருப்பதால் புத்தி மறதியில் காரிய நஷ்டம் ஏற்படும். அதிர்ஷ்ட தேதிகள் 26, 28, 29. அதிர்ஷ்ட எண்கள் 2, 4. அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு, பிரவுன். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. மீன ராசி நேயர்களே, ராகு, குரு மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எதிர்ப்புகள் அடங்கும். பணப்புழக்கம் அதிகமாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். புதன் 8 இருப்பதால் அனுகூலமான நன்மைகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திர அரசியல்வாதிகளே, கோஷ்டி பூசலில் இருந்து விடுபடுவீர்கள். கன்னி பெண்களே, கல்யாணம் கூடி வரும். வியாபாரத்தில் புதிய நிறுவனங்கள் புகழ் கூடும். மீன ராசி நேயர்களே, அதிகாரம் பெருகும் வாரம் இது. சுக்கிரன் 9 இருப்பதால் வீண் செலவுகள் ஏற்படும். அதிர்ஷ்ட தேதிகள் 25, 29, 30. அதிர்ஷ்ட எண்கள் 1, 8. அதிர்ஷ்ட நிறங்கள் கிளிப்பச்சை, பிங்க். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. குரு சுக்கிரனின் வார ராசி பலன்கள் இனி உங்கள் கையில். உங்க ஜாதகம், நேரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி.